சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன நடக்குதுங்க? டேய் கொஞ்சம் பொறுமையா இரு, சொல்றேன். முதல்ல டீயை குடி. ஓ, அர்ச்சனா லண்டன்ல படிச்சுட்டு வந்திருக்கா. எனக்கு இருக்கிற சொத்துல பாதி அவ பேரு கல்யாணத்துக்கு அப்புறம் எழுதி வச்சிருவேன். மாப்பிள்ள ஆசைப்பட்டா கூட மாப்பிள்ளைய மினிஸ்டர் ஆக்கிடலாம். சார் அதெல்லாம் நடக்காது சார், அது நடக்காது. அது கீழே தான் அந்த பிரச்சனை, மேல அந்த பிரச்சனை இல்ல. எலெக்ஷன்ல ஜெயிக்க வேண்டியதுல. சார் 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 நான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றேன் சார், உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க. சும்மா டாடி சும்மா இருக்க சொல்லுங்க. சார் சார் நீங்க என்ன பாருங்க, என்ன பாருங்க. என்ன இங்க எதுக்கு கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லாம தான் சார் கூட்டிட்டு வந்திருக்காங்க. டேய் சும்மாடா. என்ன விஷயம்னு எனக்கு இப்பதான் தெரியுது. am I right? எனக்கு தெரியாதுல்ல. சத்தியமா நான் அதனால சொல்றேன் சார், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏன் தம்பி, ஏன் அப்படி சொல்றீங்க? சார் நடக்காது சார், எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல சார். தம்பி இதெல்லாம் வயசு பையங்க சொல்ற வார்த்தை தான். கல்யாணம் ஆகி குடும்பம் கட்டிக்கலாம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாம் சரியாயிடும். ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா சார்? எனக்கு கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன் சார், உங்களுக்கு புரியலையா? என்னடி அதுதான். ஏன் தம்பி? விடுங்க டாடி, உங்களுக்கு சொன்னா புரியாதாங்க? நான் பயங்கரமா குடிப்பேங்க. 24/7 நான் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். வேணா இங்க யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. அந்த உண்மையெல்லாம் மறைச்சு உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ட்ரை பண்றாங்க சார். புரிஞ்சுக்கோங்க சார். சூர்யா உட்காரு. புரியுதா சார்? சொல்லுங்க. உட்கார்றேன்னு சொல்றாங்க. இருங்க டாடி. உட்கார்றா. சும்மா இருடா. ஒரு நிமிஷம். தம்பி பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. அவர் மனசுல உள்ளத வெளிப்படையா சொல்றாரு. ஆனா நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா? இவ்வளவு வெளிப்படையா முகத்துக்கு நேரா உண்மையை சொல்றத யாருதான் செய்வாங்க? ஊர் உலகத்துல எவ்வளவோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் குடி போதைன்னு போய் விழுந்து வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்க. ஆனா மாப்பிள்ள அப்படி இல்ல. தாங்கிட்ட என்ன பழக்கம் இருக்கோ அதை பத்தி நேரடியா வெளிப்படையா சொல்றாரு. இவ்வளவு வெளிப்படையா உண்மையை பேசுற இவர் தான் எனக்கு மாப்பிள்ளையா வரணும். நான் அந்த பொண்ணு கிட்ட பேசணும். நீங்க இருங்க சார். சார் உங்க பொண்ணு கிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். Listen to me. நான் சொல்றது கொஞ்சம் சார் ப்ளீஸ் கேளுங்கம்மா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சூர்யா போய் பேசிட்டு வரட்டும். அதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல சொல்றேன். பேசிட்டு போட்டோம். இதுல என்ன பிரச்சனை? தம்பி நீங்க போய் பேசுங்க. அர்ச்சனா போய் பேசிட்டு வாமா. அம்மா பேசிட்டு போங்க தம்பி. Thank you சார். எங்க போறோம்? போலாம். ஏசி இருக்கா மாடியில? வெரி குட். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க.
இந்த மொத்த நான்சென்ஸும் எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. இங்க பாருங்க, அங்க சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். எனக்கு இந்த கல்யாணத்துல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. இதே மாதிரி எனக்கு சொல்லாம, எனக்கு தெரியாம பல தடவை எனக்கு கல்யாண அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே பாதியிலே நின்னு போயிருக்கு. ஏன், நானே நிப்பாட்டி இருக்கேன் எல்லாத்தையும். இதுவும் அப்படிதான் நிக்க போகுது. நான் சொல்றது உங்க அப்பாவுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு போய் உங்க அப்பாவுக்கு எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்தை உடனே ஸ்டாப் பண்ணுங்க. ஏய், என்ன பாக்குறீங்க? நான் சொன்னது உங்க காதுல ஏறிச்சா இல்லையாப்பா? அர்ச்சனா, என்ன சொன்னீங்க? இத பார், என்ன டென்ஷன் ஏத்தாத. ஆமா, நீ யார் முதல்ல? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தைரியத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்க நீ ஒத்துக்கிட்டாங்க? இதோ பாரு, எதுக்கு இப்ப நீ சிரிக்கிற? இத நல்லா தெளிவா சொல்றேன், இப்ப நீ கேட்டுக்கோ. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழவே முடியாது. நீ நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப மோசமானவனா. அன்னைக்கு பார்த்த இல்ல என்ன? அதை விட மோசமா நான் குடிப்பேன். இன்னொன்னு தெரியுமா உனக்கு? இந்த சிட்டியிலேயே நான் ஏறாத ஒரு பார் கூட கிடையாது. எனக்கு குடி மட்டும் இல்ல, உலகத்துல என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குமோ அது அத்தனையும் எனக்கு இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நாசமா போயிடும். ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். ப்ளீஸ் விலகி போயிடு. நோ. என்ன நோ? விலைக்கு போறதுக்காக இல்ல சூர்யா, உன்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு தான் இந்த மேரேஜ். உன்னை நான் என்னைக்கு பார்த்தேனோ அந்த பார்வையில, அந்த பேச்சுல ஐ ஃபெல் ஃபார் யூ. நான் நிஜமா சொல்றேன், நான் இத்தனை வருஷம் லைஃப்ல ஒன்ன மாதிரி ஒரு மேன்லியான பையனை மீட் பண்ணதே இல்ல தெரியுமா? ஏய் என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன இப்போ நீ குடிப்ப, நிறைய பேட் ஹாபிட்ஸ் இருக்கு, அவ்வளவுதானே? அது மட்டும் இல்ல, ஐ ஹேவ் லாட் ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு இருக்காங்க. இருக்கட்டும். எல்லாருக்கும் பிடிச்ச பொருளை யாருக்கும் கிடைக்க விடாம நமக்கு நாமளே சொந்தமாக்கிக்கிறது எவ்வளவு பெரிய போதை தெரியுமா? ஏய் சூர்யா, you're my precious one and you are going to be mine. இத பாரு, பகல் கனவெல்லாம் காணாத, அதெல்லாம் நடக்கவே நடக்காது.